வணக்கம் லைவ் சென்னை.com வியூவர்ஸ். நமது புதுச்சேரியில் புதிதாக ஒரு சுற்றுலாத்தலம் உருவாகி உள்ளது. இந்த சுற்றுலாத்தலத்தை பற்றி இந்த வீடியோவில் விரிவாக பார்த்து தெரிந்து கொள்வோம். புதுச்சேரி மாநிலத்தின் முக்கிய நீராதாரமாக சங்கராபரணி ஆறு உள்ளது. தமிழ்நாட்டின் விழுப்புரம் மாவட்டத்தில் செஞ்சி மலையில் உற்பத்தியாகி வரும் இந்த ஆறு மயிலம் இளையாண்டிப்பட்டி வழியாக புதுச்சேரி கூனிச்சம்பட்டிக்குள் நுழைந்து பாய்கிறது. இங்கிருந்து செட்டிப்பட்டு, குமராபாளையம், வம்புப்பட்டு, கைக்கிளப்பட்டு, சுத்துக்கேணி, செல்லிப்பட்டு, வில்லியனூர், அரியாங்குப்பம் வழியாக நோனாங்குப்பத்திற்கு சென்று அங்கு கடலில் கலக்கிறது. இந்த கூனிச்சம்பட்டியில் சங்கராபரணி ஆற்றின் குறுக்கே தடுப்பணை ஒன்று கட்டப்பட்டுள்ளது. சுத்துக்கேணி மற்றும் செல்லிப்பட்டு ஆகிய பகுதிகளில் தடுப்பணை கட்டியதன் விளைவாக விவசாய தேவைகளுக்கு பயன்படுத்தப்பட்டு வருகிறது. நீர் ஆதாரத்தை பெருக்கும் வகையில் சுத்துக்கேணி தடுப்பணைக்கு அடுத்ததாக செட்டிப்பட்டில் ஒரு தடுப்பணை கட்டப்பட்டது. அதேபோல விழுப்புரம் மாவட்டம் வீடூரில் சங்கராபரணி ஆற்றின் குறுக்கே அணை கட்டி குடிநீர் மற்றும் பாசன வசதிக்காக பயன்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த அணை நீர் தமிழ்நாட்டின் 2200 ஏக்கர் மற்றும் புதுச்சேரி மாநிலத்தில் 1000 ஏக்கருக்கு மேலாக பாசன வசதி பெற்று வருகிறது. கடந்த சில நாட்களாக பெய்த கனமழையால் வீடூர் அணை நிரம்பி தண்ணீர் திறந்துவிடப்பட்டது. இந்த தண்ணீர் சங்கராபரணி ஆற்றின் குறுக்கே கரை புரண்டு ஓடுகிறது. புதிதாக சுத்துக்கேணி கைக்கிளப்பட்டு பாலமும் திறக்கப்பட்டு அங்கும் ஒரு தடுப்பணை கட்டப்பட்டுள்ளது. தொடர்ந்து ஆற்றில் தண்ணீர் வரத்து உள்ளதால் சுத்துக்கேணி பகுதியில் உள்ள பழைய தடுப்பணை நிரம்பி வழிகிறது. பொதுமக்களும் டூரிஸ்டுகளும் இங்கு தண்ணீர் பாய்வதைக் கண்டு தடுப்பணையில் இறங்கி ஆனந்த குளியல் போட்டு குதூகலித்து வருகிறார்கள். தடுப்பணையின் அழகை செல்ஃபி எடுத்து மகிழ்கிறார்கள். புதுச்சேரியில் பிரெஞ்சு காலத்தில் கட்டப்பட்ட செல்லிப்பட்டு தடுப்பணை உடைந்துவிட்டது. தற்போது சுத்துக்கேணி பழைய தடுப்பணையில் தண்ணீர் வழிந்து சுற்றுலா பயணிகளை பெரிதும் கவர்கிறது. இப்பகுதியை சுற்றுலாத்துறை மேம்படுத்தினால் ஏராளமான பயணிகளை கவர முடியும். மேலும் இப்பகுதி மக்களுக்கு வேலை வாய்ப்பும் கிடைக்கும். இதை உடனடியாக அரசு நடைமுறைக்கு கொண்டு வர வேண்டும் என்றும் இப்பகுதி மக்கள் தெரிவிக்கிறார்கள். இதை பற்றி புதுச்சேரி சுற்றுலாத்துறை அதிகாரிகள் கூறுகையில், சுத்துக்கேணி கைக்கிளப்பட்டு தடுப்பணை சுற்றுலா தலமாக அறிவிக்க ஏற்ற இடமாக உள்ளது. அரசின் ஒப்புதல் பெற்றதும் விரைவில் சுற்றுலா தலமாக அறிவிக்கப்படும் என்று கூறியுள்ளார்கள். இங்கிருக்கும் தண்ணீர் தான் ஊசுட்டேரி சென்றடைகிறது. தற்போது பாண்டிச்சேரியில் உருவாகியுள்ள புதிய சுற்றுலா தலமான சுத்துக்கேணி கைக்கிளப்பட்டு தடுப்பணை பற்றிய உங்களது கருத்துக்களை இந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மேலும் பல சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள நமது லைவ் சென்னை சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.